Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Zom 100 Bucket List of the Death Season 1 Episode 1 Part 1. ஓபன் பண்ணா ஒருத்தன் கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா ஓடிட்டு இருக்கான். ஊரே பாத்தீங்கன்னா தக தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க ஒருத்தன் பஸ்ல செத்து கிடக்குறான். அவன் பாடி பாத்தீங்கன்னா அப்படியே கலர் மாறுது. அதுக்கப்புறம் அவன் அசைய ஆரம்பிக்கிறான். ஐயோன்னு சொல்லி பயந்தடிச்சு ஓடுவான். ஊரே ரத்த கலரியா இருக்குது. மேல இருந்து ஏகப்பட்ட பேர் கதறிக்கிட்டே கீழே வந்து விழுகிறாங்க. அவங்கள ஒரு சில பேர் கடிச்சு தின்னுட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு சில பேர் வேற யாரும் இல்ல, ஜோம்பிஸ். ஒத்தால ஒரு ஊரே ஒண்ணு கூடி துரத்திட்டு இருக்குது. அவன் தொண்டையிலேயே கத்திட்டு ஓடுறான், என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அவனை காப்பாத்த வந்த ஹெலிகாப்டரையுமே அந்த ஜோம்பிஸுங்க ஒரு வழி பண்ணிருச்சுங்க. ஐயோ, அடுத்து என்ன ஆகும்னு சீரியஸா பார்த்தா இது ஒரு மூவி. இதை நம்ம ஹீரோ கண்ணு காஞ்சி போற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மூவில ஒருத்தனை ஜோம்பி துரத்திட்டு இருந்துச்சுல்ல, அவன் கதறதை விட இவன் ஆபீஸ்ல இவனை வச்சு செய்யறாங்களாமா. பாவம் பைய வாழ்க்கையவே வெறுத்து போயிருக்கான். மணி பாத்தீங்கன்னா 3:58. இப்பதான் இவன் நைட்டு சாப்பாடே சாப்பிடுறான். இதுக்கப்புறம் தான் தூங்கவே போகணும். அவனுக்கு அந்த வேலை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா வேற வழி இல்லையே, ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். என்ன பண்ணி தொலைகிறதுன்னு அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான். தூக்கம் வரும், பொத்துன்னு விழுவான். அப்பதான் அவனோட மொத்த ரூமையும் காட்டுறாங்க. குப்பை கிடங்கா இருக்குது. இவன் ஏன் அப்படி இருக்கான், இவன் வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு கேள்வி வருது இல்ல. அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு பின்னாடி போறோம். நம்ம ஹீரோ அக்கீரா ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேர்றான். ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போய் சேரும் போது ஆர்வம் அதிகமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அவனை நல்லாவே வெல்கம் பண்ணுவாங்க. அத்தனை பேரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கத பார்த்த உடனே அடடடடடா, ரொம்ப அருமையான அழகான இடமா இருக்கும் போல, இங்க நான் வேலை செய்ய குடுத்து வச்சிருக்கணும். தக்காளி பழம் மாதிரி போற இவரு தான் இவனோட மேனேஜர். நம்ம பயலுக்கு இந்த கம்பெனியில சேரணும் தான் ஆசை. அவன் ஆசைப்பட்டதும் நடந்துருச்சு. அதனாலேயே அவங்க வேலையை சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு நிறைய பிலிம் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை பார்க்குற சான்சஸ் கிடைக்கும். அதனால என்னோட பெஸ்ட்டை காமிச்சே தீரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அப்ப அவன் எங்க உட்காரணும்னு இடத்த சொல்லியாச்சு. என்ன வேலை கொடுக்கணும்னு மேனேஜர் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். அந்த டைம் தெரியாம நம்ம பையன் ஒரு பொண்ணு மேல இடிச்சிருவான். ஐயோன்னு சொல்லி கீழே விழுந்த பேப்பர் நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும் போது அவளை பார்த்தவன் பரவச நிலைக்கு போயிட்டான். அதாவது அவனுக்கு பிடிச்சு போச்சு. அவ பேரு சௌரி அட்டோரி. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்கன்னு வைங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா என்னைய கேளுங்கன்னு வேற சொல்லிட்டு போவா. நல்ல புள்ளையா இருக்காளேன்னு நம்ம பையில நாக்க தொங்க போட்டுட்டு நிப்பான். ஓகே, இப்படியே நாள் போகுது. அன்னைக்கு நைட்டு அவன் கொலீக்ஸ் கூட உட்காந்து சாப்பிடுவான். அந்த டைம் என்ன எல்லாரும் மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்த உடனே நம்ம பையலுக்குமே சந்தோஷம். அந்த டைம் ஒட்டோரி அங்க உட்காந்துட்டு இருப்பான். அவளை அப்படியே சைட் அடிச்சுட்டு இருப்பான். அவ அப்படியே சே சொல்லிட்டு அவளும் குடிச்சுட்டு இருப்பான். உடனே நம்மளுக்குள்ள ஒரு வெறி வருது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த வேலையை நம்ம பெஸ்டா பண்ணி நம்ம திறமைய காட்டணும் அப்படின்னு கோபத்தனலா எரியறான். சரி, இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா அத்தனை பேரும் ஒரே மாதிரி எந்திரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கிழிக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. நம்ம வேலைக்கு போலான்ட்டு ஐடி கார்டை போடுவானுங்க. நம்மளுக்கு புரியல என்னடா இவனுங்க பண்றானுங்கன்னு. ஏன்னா நைட் ஆயிருச்சு, வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு தானே வேலைக்கு வரணும். அதான் இல்ல, இந்த கம்பெனியோட அம்பி முகத்தை பார்த்த நம்மாலு அன்னியன் முகத்தை இப்பந்தான் பார்ப்பான். என்னடான்னா அன்னைக்கு கொடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அங்கதான் உட்காந்து வேலையை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாளே பயல விடிய விடிய உட்கார வச்சு வேலையை வாங்கியிருப்பானுங்க. முதல் நாள்ல டக்குன்னு முடிக்க முடியல, அதனால அங்கேயே படுத்து தூங்கிடுவான். அப்புறம் என்ன அப்படியே அடுத்த நாள் நேத்து வேலை பிளஸ் அன்னைக்கு வேலையும் சேர்த்தி முடிக்கணும். உடனே பைய முக்குன்னு முக்கி 2வது நாள் கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சு லேட்டா தான் வீட்டுக்கு போவான். அப்படியே நடைப்பினமா போனவன் வீட்டுக்கு போய் பெட்டில் பொத்துன்னு விழுவான். என்னடா இவனுங்க கரும்பு சக்கையை புளிங்கிற மாதிரி புளிஞ்சு எடுக்கிறானுங்க. கார்பரேட்டுக்குள்ள மாற்றதும் கரும்பு மிஷினுக்குள்ள மாற்றதும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. கேட்டேனான்னு ஃபீல் பண்ணிட்டே தூங்குவான். கொஞ்ச நேரத்திலேயே அலாரம் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னதான் பையன் தூங்கினாலும் அவனுக்கு தூங்கின ஃபீலே இல்ல. இப்ப மறுபடியும் ஆபீஸ் போறதுக்கு ரெடி. ஆனா போனான்னா எப்ப வெளியே வருவான்னு தெரியலையே. சொல்ல போனா அவனுக்கு ஆபீஸ்க்கு போகவே இப்ப பிடிக்கல. 2 நாளுக்கே இந்த நிலைமை. அதுக்கப்புறம் தான் நம்ம பயலுக்கே புரிய வருது, இந்த இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் என்ன புதுசா, எல்லாத்துக்கும் நடக்கிறதானே. அதை டேக்கிள் பண்ணி மேல வந்தா தானே சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கெரியர் வேணும்னு சொல்லி அவன் தான் செலக்ட் பண்ணான். அப்படி இருக்கும்போது அதுல சாதிக்காம விட்டா எப்படி? சோ என்ன நடந்தாலும் நம்ம விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கை பாத்துரலான்னு பய சும்மா கெத்தா ஃப்ரெஷ்ஷா கிளம்புவான். இவங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அதாவது காசு கொடுத்து வெக்கேஷனுக்கு அனுப்புவாங்க, ஆனிவர்சரினா லீவு கிடைக்கும், மென்டல் ஹெல்த் டே லீவு கூட இருக்குது. ஆனா என்ன மேட்டர்னா இதெல்லாம் யாரையும் யூஸ் பண்ணவே விட மாட்டானுங்க. ஆபீஸ்ல எல்லாம் செத்த போனங்க மாதிரி தான் படுத்து கிடப்பானுங்க. எல்லாம் ஓவர் டைம் வேலை பார்த்ததை ஒலிம்பிக் ரெக்கார்டு மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. 150 மணி நேரம் 200 மணி நேரம்னு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா சூப்பரா இருப்பாங்க. ஆனா மேல இடத்துல இருக்கானுங்கல்ல, லைக் மேனேஜர் சீஃபுங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் பெரிய பைத்தியக்காரனுங்க. சீஃப்னு ஒருத்தர் இருக்கான். சரி எல்லாத்தையும் கேட்டு பண்ணலான்ட்டு
பண்ணலான்ட்டு போனா ஏன்டா இந்த சின்ன விஷயத்த கூட உங்களுக்கு படிச்சு பண்றதுக்கு வக்கில்ல, நீங்கெல்லாம் ஏன்டா இங்க வந்தீங்க அப்படின்னு பெரிய நாட்டாம சரத்குமார் மாதிரி பேசுவான். சரி இந்த நாய்கிட்ட ஏன் கேட்கணும், நம்மளே வேலையை பார்த்துடலான்னு பார்த்தா என்கிட்ட கேட்காம எதுக்குடா அதிக பிரசங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு அப்புறம் இப்படி பண்ணீங்கன்னா கண்ணனோடி காவால வீசிடுவேன்பா. வேலையை சீக்கிரம் முடிச்சா ஏன்டா சீக்கிரம் முடிச்சேன்னு புதுசா வேலையை தருவான், லேட்டா முடிச்சா ஏன்டா லேட்டா முடிக்கிறேன்னு காது ஜவ் அக்கிற அளவுக்கு கத்துவான். இவனுக்கு மண்டையில நட்டு லூசா இருந்தா பரவாயில்ல, நட்டு இருக்கானே தெரியல. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தவனுக்கு வீடு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா வியாதி இருக்கும். ஒருத்தன் அல்சரும்பா, ஒருத்தன் ஹீட்டும்பா, ஒருத்தன் முட்டி வலிம்பா, முதுகு வலிம்பா. ஆனா அதெல்லாம் மேட்டர் இல்ல, வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் சாகுற வரைக்கும். நம்ம பையலும் இதை கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கான். அதாவது வீட்டுக்கு போறதே இப்ப குறைஞ்சு போச்சு, ஆபீஸ்ல தான் தூங்குறான். அப்படியே 2 வருஷம் போகுது. பயலுக்கும் வியாதி வர்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் வருது. எப்போ குளிச்சானே தெரியல. பொங்கலா தீபாவளியான அவனுக்கே டவுட். அந்த டைம் அவன் சீஃப் வந்து ஒரு அருமையான விஷயத்த சொல்லிட்டு போவான். அதாவது அவன் கூட வேலை பார்த்துட்டு இருந்தவன் இனி வேலைக்கு வரமாட்டானாமா, அந்த வேலையையும் இவன் தான் சேர்த்து பார்க்கணுமா. இவன் வேலையை பார்க்கறதுக்கே இவனுக்கு டங்கு வரந்து போச்சு, இதுல அவன் வேலையை வேற சேர்த்து பார்க்கணும். பாவம் அவனுக்கு எல்லாம் முடியாம வேலையை விட்டு போயிருக்கானுங்க. நம்ம பையன் இப்ப எந்த லெவலுக்கு மாறிட்டான் தெரியுமா, ஏதாச்சும் ஒரு குண்டை தூக்கி என் தலையில போடுங்கடா அப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் இந்த ஒட்டோரி இருக்காளே, நம்ம பையன் ஒழுங்கா சாப்பிடறது இல்ல தூங்குறது இல்லன்னு அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனை தூங்க சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணுவான். இவ வேற வந்து நல்ல விதமா பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம பையலுக்கு கிரஸோ கிரஸ். ஆனா என்ன கொடுமைன்னா, அந்த சொட்ட தலையன் பாஸ் இருக்கான்ல, அவன் இவ கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பான், அதுவும் ஆபீஸ்லயே. இவன் ஏன் அக்செப்ட் பண்ணானா, இந்த ஆபீஸ்ல ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வரணும்னு. இது நம்ம பையலுக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. இப்படி நம்மளோட கஷ்டம் முடிகிற மாதிரி தெரியல. திருப்பி திருப்பி அதே கம்பெனிக்கு தான் போக வேண்டி இருக்குது. ஜோம்பி பைய மாதிரி நடந்து போயிட்டு இருப்பான், ரோட்ல கார் அடிச்சு செத்து இருப்பான். பட் அதை பத்தி எல்லாம் அவன் கவலைப்படுற மாதிரி இல்ல. சரி வேலையை விட்டுலாமான்னு பார்த்தா எப்படியும் இவன் வேலையை தூக்கி இன்னொருத்தன் தலையில போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கம்பெனி இந்த லட்சணத்துல இருக்குது. இவன் போற கம்பெனியில இன்னும் என்னென்னலாம் கொடுமைப்படுத்துவானுங்களோ, அப்ப இது பரவாயில்லன்னு தானே நினைச்சுக்கணும். சோ அதனாலேயே பைய தட்டு தடுமாறி திக்கி திணறி சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம இப்படியே இன்னொரு வருஷமும் போகுது. இப்போ 3வது வருஷம். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த மேல இடத்துல இருக்கானுங்களே பைத்தியக்கார பயலுங்க, அந்த கிறுக்கு மெண்டல் செத்த பயலுக்கு என்னத்த பண்ணாலும் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டானுங்க. ஒரே வேலையை திருப்பி 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 பண்ண சொல்லுவானுங்க. ஏதாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டா காண்டாகிறானுங்க, ஏதாச்சும் எசக புசக பண்ணா கிளைண்ட் போயிருவாங்க. அதனால அதையும் டேக்கிள் பண்ண வேண்டி இருக்குது. அக்கீராக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு பட்ஜெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் மாத்த சொல்றானுங்க. அப்படி அடுத்தடுத்தெல்லாம் மாத்த முடியாது. அந்த சீஃப்னு இருக்கானே செங்கல் சைக்கோ, அவன் கத்துற கத்துல நம்ம தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நாள் இன்னும் கொடூரமா மாறிட்டு போகுது. ஒரு கட்டத்துல பைய ட்ரெயின்ல விழுந்து சூசைட்லாம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அப்படி பண்ணிட்டான் நாளைக்கு ஆபீஸ்க்கு போக தேவையில்ல. ஆனா பேரிகேட போட்டு தடுத்து வச்சதுனால தாவி குதிக்க கூட அவங்கிட்ட தெம்பில்ல. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பயலோட வாழ்க்கையில ஏதாச்சும் மாற்றம் வருதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.